2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பாஜகவில் ஒரு அமைதி ஏற்பட்டதற்கு முக்கிய காரணம் அண்ணாமலை பதவி நீடிக்குமா என்ற கேள்விதான். திமுக கூட்டணி 40க்கு 40 வெற்றி பெற்றதற்கு அண்ணாமலையின் சுயநலம் காரணம் என பாஜகவில் எதிர்ப்பு கிளம்பியது. அதிமுகவை கூட்டணியில் வைத்திருந்தால் 15 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கலாம் என பாஜகவினரும் அந்த கட்சியில் இடம்பெற்ற கூட்டணி கட்சியினர் இன்று வரை புலம்பி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் பாஜகவில் உட்கட்சி தேர்தல் தொடங்கியவுடன் அண்ணாமலை பதவி நீட்டிப்பு வழங்க வாய்ப்பில்லை என பரவலாக பேசப்பட்டு வந்தது. அதே நேரத்தில் 2026 தேர்தலில் எப்படியாவது அதிமுகவை கூட்டணிக்குள் கொண்டுவர பாஜக மேலிடம் காய் நகர்த்தி வருவதால் அண்ணாமலைக்கு மீண்டும் தலைவர் பொறுப்பு கொடுக்க சான்ஸ் இல்லை என கூறப்பட்டு வந்தது. மீண்டும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அல்லது வானதி சீனிவாசனுக்கு தமிழக பாஜக தலைவர் கிடைக்க வாய்ப்பிருப்பதாகவும் பரவலாக கூறப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவராக மீண்டும் அண்ணாமலையை நியமிக்க டெல்லி மேலிடம் திட்டமிட்டுள்ளது. அதிமுகவுடன் இணக்கமான தொடர்பை மேற்கொள்ளுமாறு அறிவுரை கூறியதாகவும் தெரிகிறது. அதற்கு ஏற்றபோல் அண்மையில் நியமனம் செய்யப்பட்ட பாஜக மாவட்ட தலைவர்களின் பட்டியலில் அண்ணாமலை ஆதரவாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். 2026 சட்டப்பேரவைத் தேர்தலை அண்ணாமலை மூலம் எதிர்கொள்ளலாம் என்று கிட்டத்தட்ட முடிவெடுத்துவிட்டது பாஜக டெல்லி மேலிடம். ஆனால் அண்ணாமலைக்கு மீண்டும் தலைவர் பதவி கொடுக்கும் திட்டத்திற்கு கட்சியில் உள்ள சீனியர் நிர்வாகிகள் மத்தியில் அதிருப்தி உள்ளது. டெல்லி மேலிடத்தின் முடிவை அறிந்த அமைச்சர் முருகன் அப்செட்டில் உள்ளார். அண்மை காலமாக தமிழகத்தில் அவர் எந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்பதில்லை. மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டாலும் அவரது ஆதரவாளர்களுக்கு கட்சியில் பொறுப்பு மறுக்கப்படுவதால் ஒதுங்கி நிற்கிறார். பாஜக கட்சி அலுவலகத்திலும் அவரை பார்க்க முடிவதில்லை. அரசு சார்பான நிகழ்ச்சியையும் தமிழகத்தில் நடத்துவதில் அவர் ஆர்வம் காட்டுவதில்லை. ஏற்கனவே அண்ணாமலை பதவியில் நீடித்ததால் தமிழகத்தில் பாஜக ஒரு தொகுதி கூட வெற்றி பெறாது என அப்பட்டமாக கூறி வந்த பாஜக அனுதாபி SP சேகர் திமுக பக்கம் சாய்ந்து வருகிறார். நாடாளுமன்ற தேர்தலை போல் சுயலாபத்திற்காக அண்ணாமலை கட்சி அடகு வைத்து விடுவார் என அப்பட்டமாக SP சேகர் பேசி வருகிறார். அண்ணாமலையை முன்னிறுத்தி 2026 சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க திட்டமிட்டுள்ள பாஜகவின் வியூகம் வெற்றி பெறுமா என்பதை காலம்தான் பதில் சொல்லும்.